அகிலமெங்கிலும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 17/1/2022 திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், தை மாதம் 4ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:34. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:12 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:14 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரத்திற்கு. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் சூரியன், கும்பத்தில் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சுக்கிரனுடன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் ஒன்றாக இணைந்துள்ளனர். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்வில் முன்னேற்றத்திற்கான நல்ல முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள். இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்வில் நல்ல ஒரு எதிர்கால குறித்த ஐயங்கள் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனைகள் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் சில முக்கிய முடிவுகள் எடுத்தே ஆக வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படலாம். அத்தகைய முடிவெடுக்கும் சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவதால் சற்று பதற்றமடையலாம் அல்லது கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம். எனவே இன்றைய தினம் நீங்கள் பொறுமையுடன் செயல்படுங்கள். முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் உங்கள் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை தாராளமாக எடுக்கலாம். பதற்றமடைய தேவையில்லை. இன்றைய தினம் உங்களது வருமானமும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளதால் எல்லா விஷயமான பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் சில பழைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களது மனம் கவர்ந்த காதலரை உங்களை எல்லை மீறி புகழக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இன்றைய தினம் அமைய பெற்றுள்ளது. இன்றைய தினம் உங்களது முழு திறமைகளையும் நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான சிறந்த தருணம் அமைய பெறுவீர்கள். நீங்கள் கிரியேட்டிவ் தொடர்பான வேலைகளில் இன்றைய தினம் அதிகமாக ஈடுபடலாம். உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள் நடைபெறும். அதற்கான நல்ல நேரமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதால் புதிய முயற்சிகள் மற்றும் கிரியேட்டிவான சில புதிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அல்லது மனதில் நினைத்து வைத்திருந்தால் இன்றைய தினம் அதை முயற்சித்து பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரை ஈர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் தோற்றத்தை மாற்றங்கள் செய்யலாம். அதற்கான சிறந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இது தவிர இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக அமையும். இல்வாழ்க்கையில் இதுவரை இருந்திருந்த துயரங்கள் மற்றும் கஷ்டங்கள் அனைத்தும் உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இன்றைய தினம் உங்களுக்கு வராத கடன்கள் கூட வசூலாகும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்து நீங்கள் வரவே வராது என்று முடிவெடுத்த கடன்களை கூட இன்றைய தினம் நீங்கள் சற்று பிரஷர் போட்டால் போதும், உடனடியாக வசூல் செய்து விடலாம். எனவே பழைய கடன்களை வசூல் செய்வதில் இன்றைய தினம் நீங்கள் ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு அனைத்தையும் முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது வீட்டினை நீங்கள் சீரமைப்பது, பராமரிப்பதில் அதிக அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் தொலைபேசி வழியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைய தினம் உங்களது மன மகிழ்ச்சியையும் மன நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு புதிய செய்திகள், நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமைய பெறுவீர்கள். அது தொலைபேசி வழியாக இருக்கலாம் அல்லது வேறு சில தகவல் ஊடகங்கள் வழியாக உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள்.
நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். நமது கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் 2 நிறங்களையும் இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 6. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உறவினர்களுடன் சில முக்கிய விசேஷம், திருமணம் போன்ற விசேஷ சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் மன ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக உங்களது உறவினர்களுடன் நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதை இன்றைய தினம் நீங்கள் சரி செய்து முடித்து விடுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு தந்து உங்களது மனதிற்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அதிகரிக்க செய்வார்கள். அவர்கள் மூலமாக கிடைக்கும் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது காரியங்களை நீங்கள் எளிதில் முடித்து மன திருப்தியுடன் நீங்கள் செயல்படுவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக இன்றைய தினம் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமுதாயம் தொடர்பான தொண்டு பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு அதிகமாக நல்ல ஒரு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவர் நடந்து கொள்வது நல்லது. சூழ்நிலைகளை நீங்கள் இன்றைய தினம் அறிந்து அதற்கேற்றவாறு உங்களது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு வெற்றிகளையும் மனமகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். சூழ்நிலைக்கு தக்கவாறு உங்களது செயல்பாடுகள் மற்றும் காரியங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக வெற்றிகரமான ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுவீர்கள். நண்பர்களே, இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் எதை செய்யக்கூடாது, எதை முக்கியமாக செய்ய வேண்டும் என்ற சில முக்கியமான விஷயங்கள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் போன்றவற்றை நான் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருப்பீர்கள். மீண்டும் நமது வீடியோவை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பார்த்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.